ஒரு ஃபிளைட் அட்டெண்டர் ஆகிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்குன்னு நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா 1000 பேர் அப்ளை பண்ற ஜாபுக்கு வெறும் 20 பேர் தான் செலக்ட் பண்றாங்க. அதுல பாதி பேர் குண்டாவோ இல்ல ரொம்ப ஒல்லியாவோ, அளவுக்கு மேல ஹைட்டாவோ இல்ல குட்டையாவோ இருக்கிறவங்கள வெளியில அனுப்பிடுறாங்க. அதுல இருந்து 50 பேரை மட்டும் தான் செலக்ட் பண்றாங்க. அவங்கள தான் அடுத்த ரவுண்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த ரவுண்டுல 500 தடவை தோப்புக்கரணம் போடணும். அதுல யாருக்கெல்லாம் வேர்த்து ஸ்மெல் அடிக்குதோ அவங்கள வெளியில அனுப்பிடுறாங்க. இப்ப இதுல மீதி இருக்கிறவங்கள தான் அடுத்த ரவுண்டுக்கு அனுப்புறாங்க. அடுத்த ரவுண்ட்ல தலையில புக்க வச்சுட்டு சாஃப்டா நடந்து போகணும். அதுல ஃபெயில் ஆனவங்கள டைரக்டா வெளியில அனுப்பிடுறாங்க. அதுக்கடுத்து ஒரு சேர்ல உட்கார வச்சு ஃபோர்ஸா சுத்தி வர்றாங்க. அப்படி சுத்தியுமே அவங்களுக்கு மயக்கமோ வாந்தியோ வரக்கூடாது. அதுல ஒரு பொண்ணு மட்டும் அவங்க முன்னாடி பாஸ் பண்ணிட்டு பின்னாடி பக்கம் போய் வாந்தி எடுத்துறா. இதே மாதிரி டைமிங்க்கு வரணும், பேசஞ்சர் கிட்ட எப்படி நடந்துக்கணும், பிளைட்ல இருக்கிற அத்தனை பேசஞ்சரும் ஒரே டைம்ல சாப்பாடு கேட்டாலும் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம எப்படி சிரிச்ச முகத்தோட சாப்பாடு கொடுக்கணும், ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்கிறதுல இருந்து உட்கார ஸ்டைல் வரைக்கும் எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது எல்லாத்துலயும் பாஸ் ஆகிறவங்கள தான் 100 நாள் ட்ரையல் பீரியடுக்கு அனுப்புறாங்க. ஒரு வழியா இந்த பொண்ணு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாள் ட்ரையல் பீரியடுக்கு கிளம்புறா. பார்த்தா அன்னைக்கு தான் லேட்டா எழுந்திருக்கிறா. இருந்தாலும் சமாளிச்சு டைமிங்க்கு ஃபிளைட்டை பிடிச்சிடறா. அந்த ஃபிளைட்ல ஒரு பேசஞ்சரை சமாளிக்க முடியாம ஃபர்ஸ்ட் நாளே கோவப்பட்டுறா. சோ இவளுக்கு வார்னிங் கொடுத்து தப்பு பண்ணதுக்கு சாரி கேட்டு லெட்டர் எழுதி வாங்கிடுறாங்க. இன்னும் ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் வேலை போயிடும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு பேசஞ்சருக்கு நெஞ்சு வலி வந்து கீழே விழுந்துறாரு. சோ அவருக்கு சிபிஆர் கொடுக்கும்போது ஒரு பொண்ணு வாய வச்சு ஊதுறதுக்கு யோசிக்கிறா. ஆனா இவ எதையுமே யோசிக்காம வாய வச்சு ஊதி அந்த பேசஞ்சரோட உயிரை காப்பாத்திடுறா. அவரை காப்பாத்தின அடுத்த செகண்டே பாத்ரூமுக்கு போய் வாந்தி எடுத்துறா. எடுத்து முடிச்சிட்டு வெளியில வந்தா சீனியர் இவளோட ட்ரையல் பேட்ச் எடுத்துறாங்க. அதை பார்த்ததுமே பயந்து போயிடுறா. ஆனா இவள ட்ரையல் பீரியட்ல இருந்து டைரக்டாவே பெர்மனன்ட் எம்ப்ளாயே செலக்ட் பண்ணிடுறாங்க.